Hello students, இப்போ ninth science portion தான் பார்க்கணும். So இன்னைக்கு நம்ம topic பார்க்க போறோம். Force on parallel current carrying conductors. So we have seen that current carrying conductors have a magnetic field around it. If நமக்கு என்ன தெரியும்னா ஒரு current ஒரு conductorல current போகுதுன்னா அதுக்கிட்ட சுற்றி வந்து magnetic field இருக்கும் நமக்கு தெரியும். If we place around the conductor carrying current parallel to the first one, the second conductor will experience a force due to the magnetic field of first conductor. ஸோ ரெண்டு கண்டக்டர் பக்கத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டக்டரில் கரண்ட் போச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து செகண்ட் கண்டக்டரில் நமக்கு தெரியும். அதே மாதிரி செகண்ட் கண்டக்டரில் கரண்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் கண்டக்டரில் ஃபோர்ஸ் வராது. Similarly, the first conductor will experience a force due to the magnetic field of the second conductor. These two forces will be equal in magnitude and opposite direction. So magnitude equal இருக்கும், direction opposite இருக்கும். ஸோ லைக் ரெண்டு ராட் இருக்கு, ரெண்டு கண்டக்டர் இருக்கு. கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது I1 I2 கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல போகும், விச் இஸ் அட்ராக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிப்பல் ஆகும். உங்களுக்கு இந்த ஆப்போசிட் மேக்னிடியூட் சேமா இருக்கும், அதோட டைரக்ஷன் வந்து இதாகும். அது அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் அப்படின்னு அர்த்தம். Using Fleming's left-hand rule, we can first find the direction of the force on which wire would be towards each other when the current is both them flowing in the same direction. So ஒரே direction போகும்போது the force வந்து எப்படி react ஆகுது, that is the wire would experience an attractive force. So வந்து current flow ஆகும்போது அதோட force வந்து ரெண்டுமே வந்து attract ஆகும். ஓகேவா? ஸோ ஒரே direction போகும்போது உங்களோட wires வந்து attract ஆகும். However, if the direction of flow is opposite direction the force வந்து repel ஆகும். Okay, அதான் opposite direction சொல்றாங்க. So and the perpendicular view of the same is shown. So next வந்து connection between electricity and magnetism. Electricity-க்கும் magnetism-க்கும் இருக்கிற ஒரு connection என்ன? So before 18th century, people thought that magnetism and electricity were separate subjects of study. After Original's experiment, the electricity and magnetism were united and became a single subject called electromagnetism. So 18th century வரைக்கும் முன்னாடி வரைக்கும் என்னன்னா மேக்னட்டிசம் தனியாகவும் எலக்ட்ரிசிட்டி தனியாகவும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு இருந்தாங்க. பட் எப்போ அந்த ஆர்டிஸ்டர்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இருக்கு, ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாரோ அன்னிலேருந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் டாப்பிக்காக ஆயிடுச்சு. When there is current, the magnetic field is produced and the current carrying conductors behave like a magnet. ஸோ வந்து கரண்ட் இருக்கும்போது அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் வந்து கரண்ட் வந்து அந்த மேக்னெட் பொறுத்து தான் அந்த கண்டக்டர் எதில் கரண்ட் பாஸ் ஆகுதோ அது ரியாக்ட் ஆகுது. So you may now wonder, how was it possible for lodestone to behave like a magnet when there is no current passes through? ஸோ கரண்ட்டே இல்லாமல் எப்படி வந்து நம்ம நேவிகேஷன் காம்பஸ் வந்து எப்படி நகருது அப்படின்றது ஒரு வியப்பான விஷயம். So only in the 20th century we understood that magnetic property arises due to motion of the electrons in the lodestone. ஸோ வந்து ஒரு 20th century தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா lodestone வந்து ஒரு எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் மூலியமாக தான் அதை வந்து நகருது அப்படின்னு சொல்றாங்க. In the circuit of electrons flow from negative battery to positive battery the constant current. நம்ம வந்து ஒரு பேட்டரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்க்கியூட்ல வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும், ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். As a result, it produces வந்து அதனால என்ன ஆகும்னா ஒரு magnetic field create ஆகும். In natural magnet and artificial magnet, they we use by in shops. Electrons move around the nucleus constituent current which leads to magnetic property. Here, every orbiting electrons in its orbit is like current carrying loops. So even true in all the materials, electron orbit around the nucleus only for certain special types called magnetic material. The motion of electrons around the nucleus gets added up, resulting in a permanent magnetic field. ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இது வந்து நடுவில் வந்து கண்டக்டர் இருக்கு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இதில் வந்து வியூட் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் எடுக்கும்போது ஸோ இது வந்து இன்வெர்ஸ் அட்ராக்ட் ஆகும்போது உள்ளே அட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே அப்படியே இந்த ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது உள்ளே இருக்கிற மாதிரி. அண்ட் அவுட்வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு எப்படின்னா ரிவர்ஸ் இந்த மாதிரி வந்து ரிப்பல் ஆகும், ஒன்று சேராத மாதிரி இருக்கும். ஸோ அட்ராக்ட்னா ஒரே டைரக்ஷனில் போய் முடிகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ரிப்பல்ஸ் ஆகும். ஸோ இன்சைடில் வந்து அட்ராக்ட் ஆகும், அவுட் சைடில் ரிப்பல்சிவ் ஆகும். ஸோ இது பெர்பெண்டிகுலராக வச்சு பார்க்கும்போது ஒரு ரிங் ஃபார்ம் மாதிரி இருக்குல்ல.
ஸோ அதை தான் வந்து இந்த லெசன்ல இந்த டாபிக்ல அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா electric motor. An electric motor is a device which converts electrical energy into mechanical energy. ஸோ எலக்ட்ரோமோட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரிக் மோட்டார். So electric motor are crucial in modern life. They are used in water pump, fan, water machine, juicer, mixer, grinders. இது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு கன்வெர்ட் ஆகுது. We have already seen that when electric current is passed through a conductor placed normally in a magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. So this is arising to the construct of the electric motor. So வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த கண்டக்டருக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து சம் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அந்த ஃபோர்ஸ் அப்ளைனால அந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆகும், இல்லை ஒவ்வொரு வைப்ரேஷன்னாலும் மூவ் ஆகும். ஸோ இதனால தான் வந்து எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது கன்ஸ்ட்ரக்டாக ஐடியாவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. To understand how a motor works, we need to understand how a current carrying coil experience a turning effect when placed inside a permanent magnetic field. ஸோ வந்து ஒரு காயில் பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரெண்டு நார்த் அண்ட் சவுத் 4 மேக்னெட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து காயில் ஒரு காயில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். It is current outlet, current in. So current உள்ள போறது, current வெளியே வருது. So first என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a simple coil is placed inside the 2 poles of the magnet. Now look at the current carrying conductor segments A and B. So A and B தான் வந்து current carrying segments. Like வந்து this A and B இங்க தான் வந்து current வந்து உள்ள போகுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி arrows கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து current carrying segments சொல்றாங்க. And now look the current carrying conductor A and B. The direction of the current towards B, whereas in the conductor segment CD, the direction is opposite as the current is flowing in the opposite direction in the segment of A, B and CD. The direction of the motion of the segments would be opposite direction according to Fleming's left-hand rule. When two ends of the coil experience force in opposite direction, they rotate. ஸோ வந்து இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து இப்படி தானே போகுது, உனக்கு வந்து அப்வர்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கு. அண்ட் அதே உனக்கு சிடியில் வந்து நாகும் இதுக்கு வந்து இந்த டைரக்ஷனுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன் போகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்க காயில் வந்து மூவ் ஆகும், அப்படின்னு ரொட்டேட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ if the current flow is along the line ABCD, the coil will rotate in clockwise. ஸோ வந்து current flow வந்து உங்களுக்கு ABCD டைரக்ஷன்ல இப்படி போச்சுன்னா உனக்கு clockwise அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும்னு சொல்றாங்க. So if we want to make the coil rotate in any other direction, say clockwise, then the direction of the current should be ABCD in the first half of the rotation and along DCBA in second half of the rotation. To change the direction of the current, small device called split ring commutator is used. So split ring commutator one use பண்றாங்க ஏன்னா வந்து anti-clockwise direction ல மூவ் பண்றதுக்காக. So when a gap is splitted ring communicates in alignment of terminals X and Y. There is no flow of current in the coil, but as the coil is moving, it continues to move forward, bringing one of the split rings commutated to contact with carbon brushes X and Y. So the reversing of the current is repeated at each half rotation, giving rise to the continuous rotation of the coil. So வந்து ஒரு பெர்மனன்ட் அந்த ப்ரஷ் இந்த கம்யூட்டேட்டர் ரிங்கை வச்சு வந்து என்ன பண்ணலாம், உன்னால ஆப்போசிட் டைரக்ஷனில் உன்னால் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகும்னா உனக்கு இது காயில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அண்ட் நீ வந்து அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்க்கு நீ யூஸ் பண்ணலாம். ஸோ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டிங் எக்ஸ் அண்ட் ஒய், ரிவர்சிங் கரண்ட் இஸ் ரிப்பீட்டட். ஸோ ரிவர்ஸ் கரண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஈச் ரொட்டேஷனுக்கு ஆஃப் ரொட்டேஷனுக்கு. So the speed of the rotation of the coil can be increased by increasing the strength of a current in a coil, increasing the number of. So வந்து ஒன்று வந்து current வந்து coilல இருக்க current வந்து strength அதிகப்படுத்துறது. Second வந்து number of turns in the coil. So எத்தனை வாட்டி clockwise anti clockwise turning பண்றீங்களோ அந்த இது. And increasing the area of the coil. So area அந்த coilோட ஏரியா வந்து பெருசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். And increasing the strength, அந்த strength வந்து அதிகமாக இருக்கணும், அதோட magnetic field அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. So இதோட next continuation நம்ம next class பார்க்கலாம்.